இந்த மனிதர் ஒரு பாலைவனத்தை பெரும் நகரமாக மாற்றுவார் என்று யாரும் எதிர்பார்த்து இருப்பார்களா? துபாய் உலகின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. இது ஒரு காலத்தில் வெறும் பாலைவனமாக இருந்தது. இன்று உலகின் முன்னணி பொருளாதார, வணிக, சுற்றுலா மற்றும் கட்டிடக்கலை மையங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. இந்த நகரத்தின் வளர்ச்சி எவ்வாறு நிகழ்ந்தது? இது எந்த வகையில் துவங்கியது? அந்த வளர்ச்சியிலிருந்து எவ்வாறு மாறிவிட்டது? இந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு ஒரு விரிவான பார்வை அளிக்கும். ஒரு காலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் துபாய் என்பது ஒரு சிறிய கடற்கரை கப்பல் நிலையம் மட்டுமே இருந்தது. அங்கு மக்கள் பெரும்பாலும் மீன் பிடித்தும் கடற்பொழிவுகளிலும் ஈடுபட்டு வாழ்ந்தனர். இதனால் துபாயின் பொருளாதாரம் முழுமையாக கடல் வணிகத்திற்கு அடிப்படையாக இருந்தது. அந்த காலத்தில் துபாய் குறைந்த அளவில் உள்ளூர் வணிகம் மற்றும் சமையல் சாதனங்கள் மட்டுமே பரிவர்த்தனை செய்தது. ஆனால் இந்த நிலை 1960களின் தொடக்கத்தில் ஒரு மாபெரும் திருப்புமுனை ஏற்படுத்தியது. 1966ஆம் ஆண்டில் துபாயில் எண்ணெய் கண்டுபிடிப்பு நடந்தது. இது ஒரு பெரிய விளைவாக மாறியது. அந்த காலத்தில் ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம் அவர்கள் துபாயின் அரசராக இருந்தார். இவருடைய தொலைநோக்கு யோசனைகள் மற்றும் திட்டங்களின் மூலம் துபாயின் வளர்ச்சிக்கு பாதை அமைந்தது. எண்ணெய் வருவாய் கிடைத்த பிறகு துபாயின் அரசாங்கம் அதனை திறம்பட பயன்படுத்தி நகரின் வளர்ச்சிக்கு புதிய வழிகளை ஏற்படுத்தியது. அந்த எண்ணெய் வருமானத்தை பயன்படுத்தி ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம் சிறந்த வணிக வாய்ப்புகளை உருவாக்கினார். அவை மட்டுமின்றி தொழில் முனைவோர்கள், வியாபாரிகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை கைகோர்க்கும் பல்வேறு திட்டங்களை வகுத்தார். துபாய் நகரத்தின் அடிப்படை அமைப்புகள், பங்குச் சந்தைகள், வர்த்தக மையங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவை அனைத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்தன. அதன் பிறகு துபாய் உலகளாவிய வணிக மையமாக வளர்ந்தது. இன்று துபாயின் பொருளாதார வளர்ச்சி மிக விரிவானது. இங்கு உலகளாவிய வர்த்தகங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், கட்டிடக்கலை, விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலா துறைகள் பல வகைகளில் முன்னேற்றத்தை காண்கின்றன. குறிப்பாக புர்ஜ் கலீஃபா, உலகின் மிக உயரமான கட்டடம், இந்த நகரத்தின் மிக பிரபலமான அடையாளமாக உள்ளது. இது மட்டுமின்றி புர்ஜ் அரபு, பால் ஹார்பர், துபாய் மால்ஸ் மற்றும் மூத்த மாரினா போன்ற ஏராளமான கட்டிடங்கள் மற்றும் வளாகங்கள் இந்த நகரின் முன்னேற்றத்தை நிரூபிக்கின்றன. வளர்ச்சியின் இன்னொரு முக்கிய அம்சம் சுற்றுலா துறையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள். துபாயின் சுற்றுலா துறையின் வளர்ச்சி உலகின் முக்கிய இடங்களுடன் இணைந்து உலகின் மிக முக்கியமான சுற்றுலா காட்சிகளுக்கு மிக அருகில் உள்ளது. துபாய் உலகின் மிக முக்கிய சுற்றுலா தளமாகவும் மக்களின் விடுமுறை மற்றும் வர்த்தக பயணத்துக்கான பூரண இடமாகவும் விளங்குகிறது. துபாயின் சுற்றுலா திறன் பெரும்பாலும் அதற்கான கட்டிடங்கள், ஆட்டோமொபைல் காட்சிகள், வாணிப மற்றும் பொது மேலாண்மை மூலம் முன்னேற்றம் கண்டுள்ளது. 2020 எக்ஸ்போ உலகெங்கும் இருந்து பயணிகளை கவர்ந்துள்ள ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உலகின் பல முக்கிய நாடுகளின் பொருளாதார முன்னேற்றங்களை இந்த மாநாடு உலகுக்கு அறிமுகம் செய்தது. சுற்றுலா மட்டுமின்றி துபாயின் விமான போக்குவரத்து உலகின் மிக முன்னணி அமைப்புகளுள் ஒன்றாக மாறியது. துபாய் விமான நிலையம் இந்த நகரத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான பெரும் காரணியாக உள்ளது. உலகளாவிய விமான பிரபலங்கள், வணிக பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த விமான நிலையம் மிக முக்கியமான வழிகாட்டியாக இருக்கின்றது. இது மட்டுமின்றி ரியல் எஸ்டேட் துறையில் அற்புதமான முன்னேற்றம் கண்டுள்ளது. ஒரு காலத்தில் துபாய் என்பது ஒரு குறுகிய கடற்கரை நகரம் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று அது உலகின் மிக முக்கிய வணிக, சுற்றுலா மற்றும் தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. இங்கு தற்போது செயல்படும் அனைத்து பொருளாதார துறைகள், சுற்றுலா நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் அனைத்தும் இந்த நகரின் முன்னேற்றத்தை உலகளாவிய அளவில் முன்னேற்றுகின்றன. இதனால் துபாய் பல ஆண்டுகளில் முழுமையான நகரங்களுக்கான புதிய மாதிரியாக விளங்குகிறது. அந்த மாற்றம் நகரத்தின் மொத்த வளர்ச்சியின் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது.